போற்றி சிராப்பள்ளி நேரிய சிவமே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கடலை திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணினல் அழுதொரும் கழுமல பலநகர் பெண்ணின் நல்லாளுதும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் முற்றார்ந்த உயிர்த்துடையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி நிகழால் நினைந்து போற்றி சோழிய சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற சித்தாந்த பயிற்சி வகுப்பிற்காக செங்கம் மையத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். சிவாயம். அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக நாம அந்த ஆனந்த நடனம் பெருமான் ஆடுகின்ற அந்த தனிப்பெரும் கூத்து, அற்புத தனிக்கூத்து, அந்த அற்புத தனிக்கூத்தை பற்றி நாம விரிவாக பார்ப்போம். அதாவது ஓண நடனம் என்பது உலகியதற்கு, இறையியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான நடனம், சீவமூட்டர்களுக்காக அவன் ஆடுகின்ற நடனம் ஆனந்த நடனம் என்று ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று 3 வகையான நடனங்களை பார்ப்போம். இதுல ஊன நடனம் என்பது கூட 5 எழுத்து வடிவாக ஆடுகின்ற நடனம். அதாவது நமசிவய என்ற 5 எழுத்து வடிவாக ஆடுகின்ற நடனம் ஊன நடனம். ஞான நடனம் என்பது சிவய நமை என்று சொல்லுகின்ற நுண் 5 எழுத்து, அதாவது சூட்டும 5 எழுத்து வடிவாக ஆடுகின்ற நடனம் ஞான நடனம். ஆனந்த நடனம் என்பது அது சீவன் முத்தர்களுக்கான நடனம் என்று சொல்றோம். அப்ப என்ன ஆகும் சொன்னா, இந்த சிவய நமை என்கிற 5 எழுத்துல இந்த நம என்கிற 2 நீங்கி போயிடும். 2 நீங்கி போயிடும். அதாவது சிவய நம இதுதான் நுண் 5 எழுத்து என்று சொல்றோம். இந்த சிவய நமல சி சிவம், வா அருள், யா உயிர், நான் அதாவது நடப்பு மாயையும் கண்மமும், மா மறைப்பு அதாவது மலம். இது சூக்கும விஞ்ஞாத்திரம் நுண் 5 எழுத்து. இந்த 5 எழுத்து இறையியல் நாட்டத்தை கொடுக்கும். நான் அடிக்கடி நாம சொல்வது போல இந்த சிவய நமை என்கிற 5 எழுத்தை ஓத என்ன ஆகும் சொன்னா தானாகவே பதம் தெரியும். எப்படி பதம் தெரியும் சொன்னா சிவய நம என்று தெரியும். சிவய நம என்று பதம் தெரியும். சிவய நம, சிவய நம. அது இந்த ஆன்மாவுடைய உழைப்புக்கு ஏற்றார் போல ஒரு கட்டத்துல என்ன ஆகும் சொன்னா இந்த 5 எழுத்து பதம் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாவும் மாவும் உயிரை விட்டு விலகி நிற்குதுன்னு அர்த்தம். உயிரை விட்டு விலகு, அதாவது உயிர் இந்த 2ஐயும் விட்டு விலகி அருளோடும் சிவத்தோடும் சேர்க்கிறது என்று பொருள். இந்த உபச்சாரமா சொல்றதுதான் இது விலகுதுங்கிறது. அது ஒருபோதும் விலகாது. ஆணவமோ அதெல்லாம் ஒருபோதும் விலகாது. நாமத்தான் விலகணும், உயிர் தான் விலகணும். அப்படி விலகுகின்ற போது சிவய நம, சிவய நம என்று தெரியும். இந்த உரைப்பாக இந்த ஆன்மா விலகி இருக்குது. பத்தியா, எதை விட்டு விலகி இருக்குது? நம என்கிற எழுத்தை விட்டு விலகி இருக்குது. அந்த விலகல் முழுமையாக நீங்கிடும். விலகி நிற்கிறது, தள்ளி நிற்கிறது. நீக்குங்கிறது என்ன? முழுமையாக அதை விட்டு நீங்கி விடுவது. அப்ப இந்த நம போயிடுச்சுன்னு சொன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய யா இருக்கு பத்தியா, இது உயிர்.
இந்த உயிர் அருளோடும் சிவத்தோடும் ஒன்றி இருக்கும். அருளோடும் சிவத்தோடும் ஒன்றி இருக்கும். இப்ப அருளோடு சிவத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த யகரமானது, இந்த ஆன்மாவானது இப்படி பார்த்தாலும் சிவைய சிவ, இந்த சிவைய சிவ என்கிற இந்த ஐந்தெழுத்தை, சிவைய சிவ என்கிற ஐந்தெழுத்தை நாம விளங்கிக் கொள்வதற்காக எளிதாக சொல்லுகின்ற வகையில் சிவைய சிவன் சொல்றோம். இது ஆன்மாவினுடைய பக்குவம். சிவைய சிவை என்றாலும் சிவைய வசி, சிவைய வசி, ரெண்டும் ஒரே கருத்துடைய ஐந்தெழுத்து தான். சிவைய சிவ, சிவைய வசி. இப்ப இந்த என்ன சொன்ன, இந்த ஆன்மா இப்படி நோக்கினாலும் அருளும் சிவமோ, இப்படி நோக்கினாலும் அருளும் சிவமோ. ரெண்டு பக்கமும் அருளும் சிவம் இருக்கு. இங்கேயும் சிவ, இங்கேயும் சிவன். அப்படி இருக்கின்ற இந்த நிலை இருக்கிறது. இதுதான் இந்த ஆன்மாவுக்கு இது இருதலை மாணிக்கம் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை என்ன சொல்லுவாங்க? இருதலை மாணிக்கம். இருதலை கொள்ளி நாம நடைமுறையில ஒரு பழமொழியை சொல்றோம். இருதலை கொள்ளினா என்ன? நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற எறும்பு ரெண்டு பக்கமும் நெருப்பா இருந்தா எப்படி தப்பிக்கும்? அதான் இருதலை கொல்லி. இது இருதலை கொல்லி அல்ல. இது என்னது? இருதலை மாணிக்கம். இருதலை மாணிக்கம். இந்த ஐந்தெழுத்துக்கு அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று பெயர். அதிசூக்கும பஞ்சாக்கரம், அதாவது மிகு நுண் ஐந்தெழுத்து. மிகு நுண் ஐந்தெழுத்து. இந்த செய்தியைத்தான் நம்முடைய மணிவாசகர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. உடையாள் உந்தன் நடுநிற்கும். உடையாள் உந்தன் நடுநிற்கும். உடையாள் யாரு? அருள். உந்தன் யாரு சொல்றாரு? சிவத்தை. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ இந்த இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நிலையை ஆன்மா பெறணும் சொன்னா அந்த நிலையை பெற்றிருக்கக்கூடிய அடியார் நடுவுல இருக்கும். அந்த நிலையை பெற்றிருக்கக்கூடிய அடியார் நடுவுல இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மா நாம தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோம். சார்ந்ததன் எதை சாருகிறதோ அந்த நிலையை பெற்றிடும். அப்ப அடியார்களை சார்ந்திருக்கின்ற போது அடியார்கள் யாரை சார்ந்திருக்கிறாங்க? அப்போ தானாகவே இந்த ஆன்மா என்னாகும்? பெருமானையும் அதனால்தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவாரு, நாங்க எனக்கு ஒன்றும் வழி தெரியாது, எனக்கு ஒன்றும் வழி தெரியாது, எனக்கு முன்னாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர்பின் புகுவேன். நீர் சுமந்து ஏற்றி புகுவார். இப்போ யாரு அப்படி புகக்கூடியவர்கள்? யாரு சொன்னா அவர்களை பின்பற்றி கொண்டு அவங்க பின்னாடியே நாம போயிட்டு சொன்னா எங்க போயிடலாம்? இது நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகின்ற எளிய வழி. இப்ப இந்த ஐந்தெழுத்து வடிவத்தில் ஆடுகின்ற நடனம் இருக்கிறது. இதுதான் ஆனந்த நடனம். என்ன நடனம்? ஆனந்த நடனம். அப்ப நமசிவாய என்கிற ஐந்தெழுத்து வடிவில் ஆடுகின்ற நடனம் ஓண நடனம். சிவய நம என்ற ஐந்தெழுத்து வடிவில் ஆடுகின்ற நடனம் ஞான நடனம். சிவய சிவ என்கிற ஐந்தெழுத்து வடிவில் ஆடுகின்ற நடனம் என்ன நடனம்? ஞான நடனம். இது ஆனந்த நடனம். என்ன நடனம்? ஆனந்த நடனம். இந்த மூன்று நிலைகளை நம்முடைய மனவாசகன் கடந்தார் அற்புதமாக இந்த பாட்டிலே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக இந்த நடனம் இருக்கிறதே, இது பிறப்பு அறுக்கின்ற நடனம். எதை அறுக்கின்ற நடனம்? பிறப்பை அறுக்கின்ற நடனம். அந்த பிறப்பை அறுக்கின்ற நடனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நமக்காக நம்முடைய உரைப்பு மேலோங்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றாருன்னா, பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால், மிகு பஞ்சாக்கரத்தால்
உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு என்று பேசுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வெண்பா இது. அதை எப்படி கொண்டு கூட்டிக்கணும்னு சொன்னா, உணர்வு உரைக்கு எட்டா ஒருவன், உணர்வு உரைக்கு எட்டா ஒருவன். உணர்வுன்னா மனம், உரைனா வாக்கு. மனவாசகத்திற்கு எட்டாத ஒருவன் அவன் தான் மனவாசகம் கடந்தார். யாரு கடந்தவன். இந்த சொல்லு யாரை குறிக்காது? நம்முடைய ஆசிரியர் மனவாசகம் கடந்தார குறிக்காது. அவருக்கு அந்த பெயரு பெருமாண்டி பெயரையே வச்சிருக்காங்க, மனவாசகன் கடந்தார். மனவாசகன் கடந்தார் என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு பெயர், சிவபெருமானுக்குரிய பெயர். சிந்தனைக்கு எரிய செல்வமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மனதுக்கும் அப்பாற்பட்டவன். அப்போ இந்த உணர்வு உரைக்கு எட்டா ஒருவன், அப்படிப்பட்ட சிவபெருமான் பறை இடமா, பறை இடமா, பறைன்னா திருவருள் சக்தி, அந்த அருளையே இடமாக கொண்டு வரைமகள் காணும்படி, வரைமகள் காணும்படி, மலைமகளாக இருக்கக்கூடிய அந்த சிவகாம சுந்தரி காணும்படி மிகு பஞ்சாக்கரத்தால், மிகு பஞ்சாக்கரத்தால், அதாவது எல்லா ஐந்தெழுத்துகளிலும் மேலான ஐந்தெழுத்து, எல்லா மந்திரங்களும் இருக்கின்றன. உலகத்துல எத்தனையோ மந்திரங்கள் இருக்கிறது. அதுல இந்த ஐந்தெழுத்து தான் மேலான மந்திரம். இந்த ஐந்தெழுத்து தான் மேலான மந்திரம். அதனால்தான் இந்த ஐந்தெழுத்துக்கு ஒரு அடைமொழி சொல்றாரு, மிகு பஞ்சாக்கரம், மேலான ஐந்தெழுத்து, மேலான ஐந்தெழுத்து. அந்த மேலான ஐந்தெழுத்து, அந்த ஐந்தெழுத்து வடிவாக என்ன செய்யறான்னு சொன்னா, கருணை உருக்கொண்டு, கருணை உருக்கொண்டு, அதாவது தன்னுடைய திருவருளையே திருமேனியாக, உருவம்னா திருமேனி வடிவம், கருணைனா அவனுடைய அருள், அவனுடைய அருளையே வடிவமாக கொண்டு திருமேனியாக கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு, ஆடுகின்ற அந்த நடனத்தை யார் காண்கிறார்களோ, உள்ளத்தில் வைத்து அதை அப்படியே உருவாக்கி கிளைக்கின்றார்களோ அவர்களுக்கு பிறப்பு உண்டோ, அவர்களுக்கு பிறப்பு உண்டோ என்று பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பு இல்லை. அப்போ இந்த நடனம் இருக்கிறதே, இது பிறப்பு அறுக்கும் பெருநடனம், பிறப்பு அறுக்கும் பெருநடனம். அப்ப சிவபெருமான் ஆடுகின்ற இடமும் அருள், அவன் எடுக்கின்ற திருமேனியும் அருள், அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை காண்பதும் அருள், ஆட்டத்தை காண்பதும் அருள். இப்படி இந்த உயிர்களுக்காக அனைத்தும் திருவருளாலேயே செய்யப்படுகிறது, திருவருளாலேயே இயக்கப்படுகிறது என்றது இந்த பாட்டின் வழியாக மனவாசகன் கடந்தார் மிக தெளிவாக. அவன் ஆடுகின்ற இடமும் அருள், அவன் எடுக்கின்ற திருமேனியும் அருள், அந்த ஆட்டத்தை காண்பதும் அருள். ஆகவே திருவருள் தான் அனைத்தும் என்று மிக தெளிவாக பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக இந்த உயிர்கள் அனைத்தும் திருவருளால் இயக்கப்படுகின்ற அந்த செய்தி இந்த பாட்டில் சொல்லுகின்ற போது மூன்று வகையான அந்த ஐந்தெழுத்தை பேசுகிறார். சுக்கும, அதாவது ஸ்தூல ஐந்தெழுத்து, அதுக்கு அடுத்தது சூக்கும ஐந்தெழுத்து, அதுக்கு அடுத்தது அதிசூக்கும ஐந்தெழுத்து. ஆகவே இந்த மூன்று திருவைந்தெழுத்தை மூன்று வகையாக, இதுக்கு மேல ரெண்டு இருக்குது, அது வேற. ஐந்தெழுத்துடைய அடுத்த நிலை இப்ப நாம என்ன சொன்னோம், பரு ஐந்தெழுத்து, அதுதான் தூள பஞ்சாட்சரம். நுண் ஐந்தெழுத்து, அதுதான் சூக்கும பஞ்சாட்சரம், சிவைய நம்ம. மிகு நுண் ஐந்தெழுத்து, அதுதான் அதிசூக்கும பஞ்சாட்சரம். தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சொல்ற. இதுக்கு என்ன காரணம் சொன்னா, கூடுமான வரையில் தமிழ் சொற்களை நாம பதித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்துல தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக தான். இது சொல்றது என்ன புதுமையா இருக்குது, நாம் இது வரைக்கும் இப்படி கேட்டது இல்லையே அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான்
நீங்க இதுவரைக்கும் பழகி இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையையும் பேசலாம். புரியுதுங்களா? இப்போ சூக்கமோ அதி சூக்கமோ, நுண் ஐந்தெழுத்து, மிகு நுண் ஐந்தெழுத்து. அதுக்கு அடுத்தது காரண ஐந்தெழுத்து. காரண ஐந்தெழுத்து அது என்ன? காரண பஞ்சாக்கரம் அப்படின்னா சிவ. இது சிவ. இப்ப இந்த யகரமாகிய ஆன்மா எதுக்குள்ள ஒடுங்கிடுச்சு? அருளுக்குள்ள ஒடுங்கிடுச்சு. அருளுக்குள்ள ஒடுங்கிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? யா என்கிற ஆன்மா தான் தனித்து இருக்கிறோம் என்ற உணர்வு அற்று திருவருளில் ஒடுங்கி இருக்கின்ற நிலை. அது என்னன்னு சொன்னா காரண ஐந்தெழுத்து, காரண பஞ்சாக்கரம். இப்ப அருளை என்ன செய்யும் சொன்னா இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து விட்டு தான் சிவத்துல ஒடுங்கும். அப்ப அருள் எங்க ஒடுங்கி இருக்குதுன்னு சொன்னா சீர ஒடுங்கி இருக்குது. யார் எங்க ஒடுங்கி இருக்குது? அருள்ல ஒடுங்கி இருக்குது. அப்ப யகரம் அருளில் ஒடுங்கி வாகனம் ஒடுங்கி இருக்கிறது, வகரம் சீர ஒடுங்கி இருக்குது. ஆன்மா அருளில் ஒடுங்கி இருக்கிறது, அருள் சிவத்தில் ஒடுங்கி இருக்கிறது. அந்த நிலையில சி அந்த பஞ்சாக்கரத்துக்கு பேர் என்னது? சார் அங்க எங்க சார் ஐந்து எழுத்து இருக்குதுன்னு கேட்க கூடாது. எல்லாம் அதுக்குள்ள என்ன இருக்கு? அடங்கி இருக்கிறது. ஆகவே அந்த ஐந்து எழுத்து சி. இந்த எழுத்து தான் இது என்ன அப்படின்னு சொன்னா பேசா எழுத்து. பேசா எழுத்து, பேசா அதாவது உச்சரிக்க கூடாத மந்திரம். ஏன் உச்சரிக்க கூடாத மந்திரம் சொன்னா அந்த நிலையில ஆன்மா மந்திரத்தை உச்சரிக்காது. மந்திரத்தை உச்சரிக்காது. ஏன் உச்சரிக்காது சொன்னா அந்த திருவடியத்தில் அது தன்னை மறந்து கிடைத்திருக்குது. தன்னை மறந்து கிடைத்திருக்குது. ஆகவே இது சிவப்பரம்பொருள் என்று தனித்து உணர வேண்டிய அவசியம் அந்த ஆன்மாவிடத்துல இல்லை. அதனால அதுக்கு பேசா ஐந்தெழுத்து என்று பேர். ஐந்தெழுத்து பேசா ஐந்தெழுத்து. இது நம்ம கொடிக்கவியில சாத்திரம், கொடிக்கவின்னு ஒரு சாத்திரம் இருக்கிறது. இருக்கிற 14 சாத்திரங்களிலே ரொம்ப சிறிய சாத்திரம். அந்த சாத்திரத்துல இந்த ஐந்தெழுத்துடைய நுட்பத்தை எல்லாம் நாம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நாயோட்டு மந்திரங்கிறது ஒரு காரண பெயராக நம்முடைய திருமூலர் வைத்திருக்கிற பெயர். இந்த மந்திரத்தில் திருமூலர் வச்ச பெயர் நாயோட்டு மந்திரம். வேற ஒண்ணும் இல்ல, நாய நமச்சி அப்படின்னு அதனால ஒரு காரண பெயராக. அதுக்கு அடுத்தது 5 எழுத்து. இப்போ நாதன் நடமேதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? நாதன் நடமேது என்ற வினாவுக்கு இவ்வளவு விரிவா என்ன பண்ணிட்டாரு? விடையை சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கு அடுத்து சொல்றாரு 5 எழுத்து தானியது. அதானே கேட்கிறாரு அடுத்து கேட்டு. இப்ப 5 எழுத்துக்கான விளக்கத்தை கேட்டு நம்முடைய மனவாசகன் கடந்தார் தன்னுடைய குருநாதரிடத்துல வினா எழுப்புகிறார். என்ன அப்படின்னு சொன்னா நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்ய ஓதி எழுத்து 5 உள்ளபடி தீது அறவே 5 எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்தாகிவிடுமோ தஞ்ச அருக்குருவே சாட்சி. தஞ்ச அருக்குருவே சாட்சி. இதை எப்படி கொண்டு போட்டீங்கன்னா தஞ்ச அருக்குருவேங்கிற வார்த்தை முதல்ல கொண்டு வந்துடணும். தஞ்ச அருக்குருவே, தஞ்ச அருக்குருவே அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழ், அதாவது புகழ் கோரி தஞ்சம் அடைந்து இருக்கக்கூடிய அடியனுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய அருளே வடிவாகிய குருநாதரை, அருளே வடிவாகிய குருநாதரை. இப்ப நாமெல்லாம் குருநாதர் இடத்துல அப்படி தஞ்சம் அடையணும். குருநாதர் இடத்துல தஞ்சம் அடையணும். அப்படி குருநாதரை முழுமையாக சாருகின்ற போதுதான் இந்த ஞானத்தை பெற முடியும். ஞானத்தை பெற முடியும். இல்லைன்னா பெறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் நாம நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் சார், என்னால இது உள்ள உட்காரவே மாட்டேங்குது அப்படின்னு பல பேரு அடியன் இடத்துல இந்த வினாவை எழுப்புறாங்க. ஒரு நண்பர் அடியனிடத்தில் சித்தாந்தம் படித்த ஒரு நண்பர், ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப அதாவது இந்த சிவஞான போதத்தை
அதை எப்படியாவது அந்த 12 நூற்பாவையும் மனப்பாடம் பண்ணி அந்த கருத்தை உருவாக்கிக்கணும்னு ஒரு பேரார்வம். இதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, திருவெண்ணைநல்லூர்ல போய் மெய்கண்ட சிவத்தினுடைய சந்நிதியிலேயே உட்கார்ந்து பல முறை திரும்ப 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 அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு, ஐயா அங்க போய் கூட எனக்கு மனநம் ஆகலையா, இங்க போய் கூட எனக்கு மனநம் ஆகலையா. அதுக்கு நாம காரணம் என்னன்னா, நம்ம அருளாளர்கள் சொல்றதுதான் மெய்கண்டார் இடத்துல நாம முழுமையாக சரண்டர் ஆயிடும். ஆனா அந்த ஆன்மாவுடைய அவருடைய பக்குவம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனா அவர் வருத்தத்தோட ஆதங்கத்தோட சொல்றாரு. இப்போ ஒரு சில சித்தாந்த செய்திகளை எல்லாம் அவரு அடுத்தவர்களுக்கு சொல்றாரு. அதை சொன்னேன், நீங்க ஆசிரியர் ஆயிடுங்கய்யா, சித்தாந்த ஆசிரியர் ஆயிடுங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா வந்துடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் நண்பர்களை எல்லாம் கூட்டி வச்சு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கருத்துக்களை அப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தஞ்ச அருட்குருவே குருநாதர் இடத்துல நாம் தஞ்சம் அடைந்து விட வேண்டும். அப்படி தஞ்சம் அடைந்த அடியேனை புகலிடமாக அடியனுக்கு புகலிடம் தந்து அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குருநாதரே, அந்த நாடகத்தை நன்றாக அருள் செய்தீர். அந்த நாடகத்தை நன்றாக அருள் செய்தீர். நாட தத்துவத்தினுடைய முடிவிலே 36 தத்துவங்களுக்கும் அப்பால் என்று ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை பற்றி, திருநடனத்தை பற்றி நான் பயன் பெறுகின்ற வகையில, பயனடைகின்ற வகையில நன்றாக அப்படின்னா நான் பயன் பெறுகின்ற வகையில் அருள் செய்தீர். அதுக்கடுத்து என்ன கேட்கிறார், ஓதீர். இது ஓதீர் எது? 5 எழுத்தும் உள்ளபடி ஓதீர். 5 எழுத்தும் உள்ளபடி ஓதீர். திருவெண்டெழுத்தை உள்ளது உள்ளபடியே எமக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இது 5 எழுத்து தீது அற ஆகில் அழியும் எழுத்தாய்விடுமோ சாற்று. இது அழியும் எழுத்தாய்விடுமோ சாற்று என்று சொல்றார். அப்போ 5 எழுத்தும் உள்ளபடியே அடியானுக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும். இந்த திருவெண்டெழுத்து இருக்கிறதே, உயிரின் அறிவை மறைக்கின்ற ஆணவ மலப்பற்று அறுவதற்கு தீது அற. தீது அற, இங்க தீதுங்கிறது என்ன? குற்றமாகிய ஆணவம். அந்த ஆணவ மலம் அந்த பற்று அறுவதற்கு சாதனம் ஆகலின், சாதனம் ஆகலின். ஒரு சந்தேகம் சொல்றாரு, 5 எழுத்துங்கிறது என்ன? ஒரு சாதனம். அந்த சாதனத்தை உரைப்போடு பற்றி கொண்டோம் சொன்னா ஆணவ மல பற்று அறுந்து போகும். ஆணவம் அறுந்து போகும். ஆணவத்தை அறுக்கணும்னு சொன்னா அதுக்கு வழி என்ன? திருவெண்டெழுத்து போது அப்படின்னு நம்முடைய குருநாதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 5 எழுத்து ஓதுவதில் இவர் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். நமக்கெல்லாம் அப்படி சந்தேகம் வரல, நமக்கெல்லாம் அந்த சந்தேகம் வரல. இவரு கேட்கிறார், நமக்காக கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, 5 எழுத்து ஓதினால் ஆணவ மலம் அச்சு போகும். ஆணவ மலம் அறணும்னு சொன்னா எது ஓது? 5 எழுத்து ஓது. அப்படி ஆணவ மலம் அருந்து போவதற்காக 5 எழுத்தை நான் தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறேன். 5 எழுத்தினுடைய அந்த சாதனத்தை கொண்டு ஆணவ மலம் அருகின்ற போது அல்லது அறுத்துக் கொள்ளுகின்ற போது, நீக்கிக் கொள்ளுகின்ற போது, அந்த ஆணவ மலம் அருகின்ற போதே இந்த 5 எழுத்தும் போயிடுவோம். எதுக்கு 5 எழுத்து ஓத சொல்றீங்க? ஆணவம் நீங்குவதற்காக. அப்ப ஆணவம் நீங்குவதற்காக ஓதப்படுகின்ற 5 எழுத்து ஆணவ மலம் நீங்குகின்ற போதே இதுவும் நீங்கி விடுமோ அப்படின்னு ஒரு ஐயத்தை கேட்கிறார். அதான் சொல்றாரு, இது தீது அறவே 5 எழுத்து இது ஆகில். அப்ப குற்றமாகிய தீமையை விளைவிக்கக்கூடிய ஆணவம் அறுவதற்காகத்தான் இந்த 5 எழுத்து என்றால், அந்த 5 எழுத்து, இந்த 5 எழுத்து ஆணவ மனம் நீங்குகின்ற போது இந்த 5 எழுத்தும் அழியும் எழுத்தாகி விடுமோ? அழியும் எழுத்தாகி இதுவும் நீங்கி போய்விடுமோ? சாற்று சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். நல்ல சந்தேகம் தானே, நமக்கு சந்தேகமே வரமாட்டேங்குது.
என்ன வர மாட்டேங்குது? சந்தேகமே வர மாட்டேங்குது. இப்போ அவர் சொல்றாரு வனவாசங்கிறது எவ்வளவு அருமையா கேட்கிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப அறியாமையில தேவ பூஜை இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். அதனால நமக்காக சொல்றாரு 5 எழுத்து 5 எழுத்து இப்படி 5 எழுத்து 5 எழுத்து இப்படின்னு எல்லா குருநாதரும் சொல்றாங்களே, இந்த 5 எழுத்து 5 எழுத்து பிடிக்கிறதுனால என்ன சார் பயன் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அந்த 5 எழுத்தை உரைப்போடு சொல்லுகின்ற போது ஆணவ பற்றி நீங்கிவிடும். ஆணவ பற்றிலிருந்து நாம நீங்கி நிற்கலாம். ஆணவ மனம் நீங்க, அதுக்காக தான் 5 எழுத்து வரும். ஆணவ மனம் நீங்கினா என்ன ஆகும்? திருவருள் கிட்டும். திருவருள் கிட்டும். இப்போ திருவருள் வாய்க்கு பெறணும்னா மலம் நீங்கணும். மலம் நீங்கணும்னா 5 எழுத்து ஓதணும். இப்படி நாம உபதேசம் வாங்கியிருக்கோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மலம் நீங்குவதற்காகத்தானே 5 எழுத்து சொல்லணும்னு சொல்றீங்க. இப்போ மலம் நீங்குகின்ற போது அந்த 5 எழுத்தும் சேர்த்து நீங்கிடுவோம். 5 எழுத்தும் சேர்ந்து நீங்கிடுவோம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை நீங்க போக்குங்க என்று ஒரு ஐயத்தை கேட்கிறேன். அருமையான ஒரு சந்தேகம். அந்த அதுக்கு எப்படி பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்கு பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். உள்ள குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பாடைகளில் பாடைன்னா பாஷின் அர்த்தம். பாடைகளில் பொருட்தான் சலியாது மற்ற அதுக்கே ஈசன் அருள் ஆதி எழிலார் விரோதம் மலம் ஆசையில் எடுத்து அஞ்சின் அடைவார் என்று சொல்றார். இப்போ ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஓதுங்கால் பாடைகளில் உள்ள குறி அழியும். பாடைனா பாஷைன்னு அர்த்தம். பாடைனா என்னது? பாஷை, மொழி. அது அப்படியே ஒரு பாஷை என்பது பாடை என்று சொல்லுகிறார். பாடை அப்படின்னா மொழிகள் அர்த்தம். ஓதும் கால் பாடைகளில் உள்ள குறி அழியும். குறி அழியும். அதுவே ஆசையில் 5 எழுத்தின் அடைவு. அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய வரிசை ஆசையில் குற்றமில். ஆசையில் என்னது? குற்றமில். இன்னொரு பொருள் சொல்லலாம். இது குற்றம் இல்லாதது அப்படின்னு சொன்னா இந்த 5 எழுத்து அனாதி பொருள். 5 எழுத்து என்ன பொருள்? அனாதி பொருள். அறியாமை என்பது குற்றம் உடையது. ஆனா 5 எழுத்து குற்றம் இல்லாதது. 5 எழுத்து குற்றம் இல்லாதது. ஆகவே இதுக்கு அடைமொழி கொடுக்கிறாரு. ஆசையில் குற்றம் இல்லாத, குற்றம் இல்லாத அந்த 5 எழுத்தின் நாம் அடைவு. அடைவுனா வரிசை முறை. எழிலார் ஈசன் அருள் ஆவி திரோதம் மலம் பொருள் சற்றும் சரியாது. பொருள் சற்றும் சரியாது என்று கொண்டு கொண்டு இப்ப என்ன சொல்றாரு? நாம சொல்லுகின்ற போது இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து வரி வடிவம், எழுத்தினுடைய வரி வடிவம் அழிந்து போகும். வரி வடிவம் குறியினா வடிவம் அர்த்தம். குறியினா என்னது? வடிவம். என்ன வடிவம்? வரி வடிவம். அப்ப வரி வடிவமாகிய அந்த சொல் அழிந்து போகும். ஆனா அது உணர்த்துகின்ற பொருள் ஒருபோதும் அழியாது. உணர்த்துகின்ற பொருள் ஒருபோதும் அழியாது. ஏன்னா அது எல்லாமே அனாதி பொருள். அது அனாதி பொருள். இப்ப சிவயனமை என்கிற எழுத்து இருக்கிறதே, இந்த எழுத்து வரி வடிவம். இது என்ன வடிவம்? வரி வடிவம். எழுதி வச்சிருக்கிற வடிவம். இது வேணா அழிந்து போகலாம். ஆனா இதனுடைய பொருள், இது உணர்த்துகின்ற பொருள் அழியுமானா அது ஒருபோதும் அழியாது. அதைத்தான் நம்முடைய மனவாசம் சொல்ற. அதுக்கே அந்த திருவள்ளுவத்தினுடைய இயல்பை கூறுகின்றேன் கேட்பாயாக. ஆசியில் 5 எழுத்தில், ஆசியில் 5 எழுத்தில், அதாவது அழிவே இல்லாத, குற்றமே இல்லாத அந்த சிவயனமை என்கிற 5 எழுத்தில் ஆம் அடைவு. அதுல அடங்கி இருக்கக்கூடிய பொருள்கள்,
அதில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள்கள். சி சிவம், வா அருள், யா உயிர், நா மறை அதாவது திரோதானம் மறைப்பாற்றல், மா மலம். மா அதைத்தான் 5 பொருள் வரிசைப்படுத்தி சொல்றாரு. இங்க எழிலார் ஈசன், ஈசன்னா சிவம், அதுக்கப்புறம் அருள் சக்தி, அப்புறம் ஆவி உயிர், ஆவி உயிர், திரோதம் மறைப்பாற்றல், திரோதம் மறைப்பாற்றல் அதாவது நடப்பும் கண்மமும். அதுக்கு அடுத்தது மலம், இது மலம், அது என்னது ஆணவம், மலம் என்னது ஆணவம் என்று இந்த 5 பதங்களும், இந்த 5 பதங்களும் அவற்றின் பொருள்களும் சற்றும் சலியாது, ஒரு கொஞ்சம் கூட என்ன ஆகாது, அழியாது என்று சொல்றார். அப்போ 5 எழுத்து அழிந்து போகுமான்னு சொன்னா அது என்ன ஆகாது, அழிந்து போகாது. ஆணவ மலம் நீங்கினாலும் அந்த 5 எழுத்து என்ன ஆகாது, அழியாது. இன்னமும் சொல்ல போனா இந்த பதி பசு பாசம், பதி பசு பாசம் இது அனாதின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஆணவம் நீங்குதான் சொல்றமே தவிர ஆணவம் அழிதுன்னு சொல்லக்கூடாது. ஆணவம் அழியுதுன்னு சொல்லக்கூடாது. ஆணவ மனம் நீங்குகிறது என்று தான் நாம் என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும். ஆகவே பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல பசு பாசம் அனாதி, பதியினை போல பசு பாசம் அனாதி. இப்ப இந்த 3 பொருள்கள் தான் எத்தனையாக பிரிந்திருக்குது, 5ஆக பிரிந்திருக்கிறது. இதை கொஞ்சம் நாம சிந்திச்சோம் சொன்னா எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா முப்பொருள் தானே. எங்க நம்ம முப்பொருள் தானே அப்படின்னு சொன்னோம்னா ஆமா 3 பொருள் தான். எது 3 பொருள் தான். எது 3 பொருள் சொன்னா பதி, எது பதி, பசு, எது பசு பாசம், எது. இப்போ கர்மம் இருக்கிறதே அது இந்த பசுவினுடைய இச்சை. இதுதான் என்னது கர்மம். உயிருடைய இச்சைத்தா எது கர்மம். மாயை இருக்கிறதே இது பதியினுடைய வைப்பு பொருள். என்ன பொருள்? வைப்பு சக்தி. எது மாயை, எது இந்த 3ம் இருக்கிறதே இதுதான் சித்தாந்தம் கொள்ளுகின்ற முப்பொருள். சித்தாந்தம் கொள்ளுகின்ற முப்பொருள். இதனை நாம் விளங்கிக் கொள்வதற்காக விரித்து பார்க்கின்ற போது இந்த கர்மம் என்பது உயிர்களை இச்சித்தல், உயிர்களுடைய இச்சித்தல். அதுதான் என்னது உயிர் இச்சித்தல் கர்மம். உயிர் இச்சித்தல் என்னது கர்மம். இந்த மாயை இருக்கிறது அது இறைவனுடைய வைப்பு சக்தி, இறைவனுடைய வைப்பு சக்தி. இப்ப இந்த உயிரானது இந்த பாசமாகிய ஆணவத்தை சாரவில்லை என்று சொன்னால் இந்த மாயைக்கு வேலை இல்லை. இந்த மாயைக்கு என்ன கிடையாது, வேலையே கிடையாது. பெருமாள் உலகத்தை படைக்க போறோம், எதை சாரலன்னா ஆணவத்தை இந்த உயிர்கள் போய் சாரலன்னு சொன்னா எதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய எளிமையின் காரணமாக பதியை பற்றுவதற்கு பதிலாக யாரை பற்றிவிட்டோம், எதனை பற்றிவிட்டோம், யாரையும் சொல்லி உயர்தனை சொல்லக்கூடாது. எதனை பற்றிவிட்டோம் சொன்னா ஆணவத்தை பற்றி. ஆணவத்தை பற்றியதனுடைய விளைவாக இதை பற்றியதுதான் கண்மம். எதை பற்றியது கண்மம்? ஆணவத்தை பற்றியது கண்மம். இப்ப கண்மம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல. கண்மம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல. அதே மாதிரி மாயை யாருடைய வைப்பு சக்தி? இறைவனுடைய வைப்பு சக்தி, இறைவனுடைய வைப்பு சக்தி. அப்ப அது யாரிடத்தில் இருக்குது? பெருமானுடைய அருள் பரவல்ல அவனுக்கு உரிமையுடைய பொருளாக இருக்கிறது. யாருக்கு உரிமையுடைய பொருளாக இருக்கிறது? கண்மை யாருக்கு உரிமையுடைய பொருளா இருக்குது? உயிர்களுக்கு உரிமையுடைய பொருளா இருக்குது. இதுல அவன் தலையிட மாட்டான்.
யாரு? இறைவன். அப்ப அவனுக்கும் அதனால்தான் இந்த கர்மம் என்பது யாருக்கு உரிமை உடையது அல்ல? இறைவனுக்கு உரிமை உடையது அல்ல. அவன் எதை செய்தாலும் அதை நாம கர்மம் சொல்லாததுக்கு காரணம் என்ன சொன்னா அது அவனுக்கு உரிமை உடையதல்ல. இதுக்கு முழுமையா நாம அத்தாரிட்டி யார் வாங்கியிருக்கோம் சொன்னா நாம தான் வாங்கியிருக்கோம். எதுக்கு? இந்த கர்மத்துக்கு. ஆகவே இந்த கர்மத்தை பிடிச்சுக்கிட்டதுனால தான் நாம இப்படி அவசரப்படுவோம். ஆசை அப்படின்னு சொன்னா ஒரு வகையில ஒரு பொருள் கொள்ளலாம். விருப்பம். விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவது தான் எது? கர்மம். விருப்பம் என்பது பண்பு பெயர், விரும்புதல் என்பது தொழிற்பெயர். அப்ப இச்சை என்பது குணம். இச்சை என்பது என்னது? குணம். யாருடைய குணம்? உயிர்களுடைய குணம். அதை வெளிப்படுத்துகின்ற போது அது கர்மம். வெளிப்படுத்துகின்ற போது அது கர்மம். இது யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா உயிர்கள் இடத்துல இருக்குது. அப்போ நுழைய பார்த்துன்னு சொன்னா இந்த மூன்றும் தான் பொருள். இந்த மூன்றும் தான் பொருள். அதனால்தான் சித்தாந்தம் கொள்வது முப்பொருள் கொள்கை என்று பேசு. பதி, பசு, பாசம். இப்ப இது எப்ப சொல்லணும்னு சொன்னா சைவ சித்தாந்தத்தில் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு மேல்நிலையில படிக்கின்ற போது இப்படி சொல்லணும். இப்போ நான் சார் இவ்வளவு நாளா 5 பொருள் சொல்லிட்டு இப்ப நீங்க 3 சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அந்த 5 எதுக்குள்ள அடங்கி இருக்குது? அதனாலதான் முத்தியில் முப்பொருள் கேள் அப்படின்னு சொல்றாரு நம்ம மனவாசம் கிடந்தாரு. அப்போ நம்முடைய திருமூலர் சொல்றாரு பதி, பசு, பாசம் என பகல் 3 அவரும் 3 பொருள் தான் சொல்றாரு. அப்ப அந்த 2 எங்க சார் இருக்குன்னு சொன்னா அந்த 2 இப்படிதான் இருக்குது. பதியினுடைய வைப்பு பொருளாக மாயையும் உயிருடைய இச்சையாக கர்மமும் இருக்கின்றது. இப்ப இந்த செய்தியைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 95 விழுக்காடு சித்தாந்திகள் 95 விழுக்காடு சித்தாந்திகள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, சித்தாந்த பேராசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, மாயையை தாரகமாக கொண்டு கர்மம் இருக்கும். எதை தாரகமாக கொண்டு? மாயையை தாரகமான இருப்பிடமாக கொண்டு, மாயையை இடமாக கொண்டு, ஆதாரமாக கொண்டு எது இருக்கிறது? கர்மம் இருக்கின்றது. அந்த மாயையை உயிர்களுக்கு பொருத்துகின்ற போது கர்மத்தையும் சேர்த்து இறைவன் பொருத்துகிறான். கர்மத்தையும் இறைவன் சேர்த்து பொருத்துகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஏன் கர்மத்தையும் மாயையும் பொருத்துறான்? கர்மத்தையும் மாயையும் பொருத்துறான் அப்படின்னு சொன்னா ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த ஆணவ மலம் உயிருக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஆணவ மலம் உயிருக்கு இயல்பாகவே இருந்தது. என்றைக்கு உயிர்கள் இருந்தனவோ அன்றைக்கே இந்த ஆணவ மலமும் இயல்பாக இருந்தது. இது அவர்கள் சொல்லுகின்ற வாதம். இப்ப இயல்பு அப்படின்னு சொன்னா அது ஒருபோது தெரியவே தெரியாது. இயற்கையை ஒருபோது என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. செம்பு சேர்ந்து இருக்கிறதுனாலதான், இது கழிப்பு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு செம்பு. கழிவு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் செம்பு. கழிவு இல்லாத உலோகமா இருந்தா அதை நாம் செம்புன்னு சொல்ல மாட்டோம். இது ஆணவம் எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமையாக நம்முடைய சாத்திர அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தவிர இந்த ஒரு செய்தியை பிடிச்சுக்கிட்டு கழிவோடு சேர்ந்த செம்பு போல, இது ஒரு ஓமைக்கு சொன்னது. அந்த செம்பு விட்டு கழிப்பை நாம பிரிச்சுக்கணுமா? பிரிக்க முடியாது. ரசவாதத்துக்கு பேசிட்டு இருக்கிறோம், ஆனா செயல்முறைக்கு வருகிறதா அப்படின்னா வரதில்லை. அப்போ இயல்பாக இருக்கின்ற ஒன்றை ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா அகற்ற முடியாது. அருள்நந்தி சிவாச்சாரியார்
மிக தெளிவாக பேசுகிறார். இயல்பு எனின் போகாது, இயல்பு எனின் போகாது. இப்ப ரெண்டு கருத்தையுமே சொல்றாங்க. ஆணவ மலம் உயிருக்கு இயல்புன்னு சொல்றாங்க. ஒண்ணு இந்த கருத்துல நிக்கணும், அல்லது இயல்பு எனின் போகாதுங்கிற சொல்லுகின்ற அருணந்தி சிவத்தினுடைய கருத்திலேயாவது நிக்கணும். இதை சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, அந்த பாடத்தை சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு முரண்பட்டு பேசுகிறார், முரண்பட்டு பேசுகிறார். அதைத்தான் நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னா, ஆணவ மனம் உயிருக்கு இயல்பானது அல்ல. ஆணவ மனம் உயிருக்கு இயல்பானது அல்ல. நம்முடைய சிவஞான முனிவர் தெளிவா சொல்றார். எப்படி அனாதியே மலத்தில் இருந்து நீங்குவது இறைவனுடைய குணமோ, அனாதியே மலத்தில் இருந்து நீங்குவது இறைவனுடைய குணமோ. ஏன்னா அவனுக்கு அனாதியே ஆணவ சார்பு இல்லை, அவன் அதிலிருந்து நீங்கதான் நிற்கிறான். அதுதான் அவனுடைய குணம், அதான் அவனுடைய குணம். அது போல அனாதியே ஆணவத்தை பற்றுதல், ஆணவத்தை பற்றுதல் உயிரின் வினை குற்றமாக வைத்து எண்ணப்படும். அப்போ உயிர் செய்த முதல் வினை எதுன்னு சொன்னா ஆணவத்தை பற்றுவது. எப்போ? அனாதியிலே. இது தெளிவா சொல்றாரு யாரு? நம்முடைய சிவஞானம். அந்த அடிப்படையில தான் அடியவங்கள் என்ன பேசுறோம் சொன்னா, அனாதியான ஆணவத்தை, அனாதியான ஆணவத்தை அனாதியான உயிர்கள் அனாதியே சார்ந்தன, அனாதியே சார்ந்தன. இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இப்போ ஒரு வினையை செய்யணும்னு சொன்னா கருவிகள் இருக்கணுமே, கை காது கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இல்லாம எப்படி சார் வினை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, கருவிகளை கொண்டு செய்கின்ற கண்மம் காரிய கண்மம். இன்றைக்கு நாம செய்கின்ற அந்த கண்மம் எல்லாம் என்ன கண்மம்? காரிய கண்மம். என்ன கருவிகளை கொண்டு செய்கிறோம். இப்ப இந்த கருவிகளை பெற்று இந்த காரிய கர்மத்தை செய்வதற்கு காரணமாக இருந்தது ஏன் சார் பிறவி கொண்டிருக்கிறோம்? ஆணவத்தை பற்றியதுனால பிறவி கொண்டிருக்கிறோம். ஆணவத்தை பற்றலன்னா நம்ம என்ன வந்திருக்க மாட்டோம்? பிறவி கொண்டிருக்க மாட்டோம். அப்போ இந்த பிறவிக்கு காரணமாக, இந்த காரிய கர்மத்துக்கு காரணமாக நாம அனாதியே செய்த கர்மம் இருக்கிறது, அதுதான் காரண கர்மம், மூல கர்மம். அதுதான் என்னது? காரண கர்மம், மூல கர்மம். இந்த தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஐந்து பொருள் கோட்பாட்டுல குழப்பமே இருக்காது. கண்மத்தை ஒரு தனி பொருளாக கருதுவதனால தான் இந்த குழப்பம் வரும். கண்மம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல, கண்மம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல. மாயை என்பது இறைவனுடைய வைப்பு பொருள். ஆனா அந்த மாயை எதற்காக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எதற்காக வைத்திருக்கிறான்னு சொன்னா இந்த உயிர்களுக்காக வச்சிருக்கான். ஏன்னா மாயை அவனுக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? அவனுக்கு தேவையில்லை. ஆனா நமக்காக வச்சிருக்கிறான். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஐராவணம் ஒரு யானையை வச்சிருக்கிறான்ல, அந்த யானையில இதுவரைக்கும் பெருமான் ஏறினதே கிடையாது. இதுவரைக்கும் பெருமான ஏறின நம்ம அப்பர் பெருமான் பேசுறாரு இல்லையா? உயிராவணம் செய்துட்டு அந்த பாட்டுல ஐராவணம் ஏறாதே ஆணேறி ஏறி அமரர் நாடு ஆடாதே ஆரூர் ஆண்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு ஐராவணம் ஏறுனதில்லை. ஆனா அவன்கிட்ட இருக்குது. அது யாருக்காக வச்சிருக்கிறான்? முதல்ல சுந்தரனை ஏற்றி பார்த்து வச்சிருக்கான். அடுத்து யாருக்கு அனுப்பினான்னு தெரியாது. என்ன அந்த வரலாறு நமக்கு தெரியல. சேக்கிழாருடைய தனிப்பெரும் கருணையினால நம்முடைய சுந்தரர் கொடுத்த அந்த குறிப்புப்படி நமக்கு அந்த செய்தி எல்லாம் தெளிவா தெரியுது. அப்ப யாருக்காக வச்சிருக்கிறான்? அடியார்களுக்காக, ஆன்மாக்களுக்காக, உயிர்களுக்காக. எதை வச்சிருக்கிறான்? ஐராவணம். அதே மாதிரி தான் மாயையும் அவன் அதுக்காகத்தான் வச்சிருக்கான். இந்த தெளிவு வந்துருக்குன்னு சொன்னா இந்த ஐந்து பொருள்கள்ல குழப்பம் வராது. இதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த ஒரே நோக்கத்தோடு தான் நான் உள்ளபடியே சொல்றேன். செங்கத்து மையத்தை ஒப்புக்கொண்டது காரணம் அதுதான். எவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஐயாவுக்கு தொடக்கத்திலே சொல்லிட்டேன். ஒப்புக்கொண்டதுக்கு ஒரே காரணம் என்ன சொன்னா, இந்த கருத்துகள்
இப்படியே மறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். இது அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மையத்துக்கு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி அடியேன் பேசுகின்ற எல்லா செய்திகளும் எல்லா வகுப்புகளிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசுகின்றேன். இது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி தான் இது தவறுன்னு சொல்றாங்களே தவிர இதுவரைக்கும் நேரடியாக இதனால இது தவறு, இது இருக்கக்கூடாதுன்னு இதுவரைக்கும் யாரும் நேரா சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த காரணத்தினால இது தவறு, அதனால நாங்க இதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னாக்கா உள்ளபடியே அது பொருத்தமானதா இருந்தா அடியேன் அவர்களுடைய திருவடிகளில் விழுந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. ஆனா இந்த கருத்து தெளிவு இருக்கிற வரைக்கும் இது மற்றவர்களுக்கெல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செய்திருக்கிறது. வேற எதுவும் சொல்ல முடியுங்க? கண்மம் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் 5 பொருள் எது கண்மம் பொருள் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, அப்புறம் 5 பொருள் ஏன் இருக்குதுன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி நடந்தது எப்போ? காலமும் இடமும் தோன்றுவதற்கு முன்னதாகவே. அதுதான் அனாதி. அப்ப அனாதியிலேயே அந்த செயல் நடந்தது இல்லையா? அப்ப அந்த கண்மமும் எப்போ இருந்தது? அனாதியிலேயே. ஆகவே அது கண்மம் என்பது தனி பொருள் அல்ல, அது உயிரினுடைய இச்சையாகிய பொருள். உயிரினுடைய இச்சையாகிய பொருள். ஆமா, உயிர் அனாதியிலே இருந்தது, ஆணவமும் அனாதியிலே இருந்தது. அனாதியிலே இந்த உயிர் தன்னுடைய இச்சையால் அதை போய் சார்ந்தது. அப்படி சார்ந்ததுனால அது சார்தல் என்பது ஒரு செயல் தானே. சார்தல் என்பது பற்றுதல் என்பது ஒரு செயல் தானே. அப்ப பற்றுதல் என்கிற செயல் எப்ப இருந்துச்சு? அனாதியிலே இருந்தது. ஆகவே கண்மமும் அனாதி, கண்மமும் அனாதி. அதைத்தான் சொல்றாரு, அனாதியே ஆணவத்தை பற்றுதல். இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துறாரு யாரு? நம்முடைய சிவஞான முனிவர். சிவஞான முனிவரை தலைமையாக வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதுதான் வருத்தமா இருக்கு. அப்படின்னா அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த தொடர்ல ஒரே ஒரு எழுத்து மாறாம நான் சொல்றேன். சிவஞான போது சிற்றூரை விளக்கத்துல நீங்க ஒண்ணு எடுத்து புரட்டி பாருங்க, அந்த கருத்து இருக்குதா இல்லையா? ஆகவே இந்த தெளிவு வந்துவிட்டால், பொருள் 3 தான். பொருள் 3 தான். அது எப்படி 5ஆக விரிந்ததுன்னு சொன்னா இப்படி விரிந்தது, இப்படி. அதனாலதான் முக்தியின் முப்பொருள் கேள் அப்படின்னு நம்ம மனவாசகம் கடந்தாலும் அடுத்து வரக்கூடிய பாடலை சொல்ல இருக்கிறார். புரியுதுன்னா? நேரம் ஓடிச்சு. சரி, இப்ப அதுக்கு அடுத்தது 5 எழுத்து நிற்கின்ற முறை. 5 எழுத்து நிற்கின்ற முறை அது எப்படி நிற்கிறது என்று சொல்லுகிறார். சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம் 5ம் அவன் எழுத்து 5இன் அடைவான். இவன் இன்று நம்முதலா போதில் அருள் நாடாது, சிம்முதலா ஓதினி சென்று என்று தெளிவாக பேசுகிறார். எப்படி நாம ஓத வேண்டும், ஏன் ஓத வேண்டும், இந்த 5 பொருள்கள் எப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறது, எப்படி நிற்கிறது 5 எழுத்துல அப்படின்னு சொன்னா, 5 எழுத்துல எப்படி வரிசைப்படுத்தி சொல்லப்படுகிறது சொன்னா, சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம். அது முன்பாட்டிலே சொல்லிட்டார். சி சிவம், அருள் வா, ஆதி உயிர் யா, திரோதம் மறைப்பாற்றல் நா, மலம் ஆணவம் மா. இப்ப சிவய நம என்று அந்த வரிசையில அது நிற்கிறது. அப்படி நிற்கின்ற இந்த காரணத்தினால நாம எப்படி ஓத வேண்டும், அப்படின்னு சொன்னா, ஈவன் நின்று, அதாவது சாதகனாகிய நீ எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாக ஓதின் அருள் நாடாது. நாவை முதலாக வைத்து நமசிவய நமசிவய என்று சொன்னால் திருவருள் நமக்கு வாய்க்காது. சார் அப்படி ஏன் சார் அந்த 5 எழுத்து சொல்லணும், சொல்லும்னா நமசிவாயவே என்று சொல்லிக்கிட்டாங்களே ஏன் சார் அப்படின்னு சொன்னா, அந்த 5 எழுத்துக்கு ஒரு பலம் உண்டு. திருவருள் நாடாது என்றாலும் கூட அந்த 5 எழுத்தை சொல்வதனால் உலகில் இன்பம் தாராளமாக கிடைக்கும். உலகில் இன்பம்
தாராளமாக கிடைக்கும். அந்த திருவந்தெழுத்தை சொல்லி கிடைக்கின்ற உலகில் இன்பத்தை அனுபவிக்கின்ற போது, அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற போது ஆன்மா பக்குவப்படும். ஆன்மா என்ன படும்? பக்குவம். நல்லா இது ரொம்ப நுட்பமா எல்லாம் சிந்திக்கணும். பொருளை எப்படி வேணாலும் ஈட்டும் சார், எப்படி வேணாலும் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கிற இன்பத்தினால இந்த ஆன்மா ஒருபோது என்ன ஆகாது? பக்குவப்படாது. அப்ப நமசிவாய என்கிற 5 எழுத்தை ஓதுவதனால் அவனுடைய அருளால் நமக்கு உலகில் இன்பம் கிடைக்கின்ற போது, அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கின்ற போது அது அவன் அருளால் கிடைத்த இன்பம் என்பதனால அந்த இன்பத்தை அனுபவிக்க இந்த ஆன்மா பக்குவப்படும். பக்குவப்படுகின்ற நிலையில தன்னை அறியாமலே அது சிவைய நம என்று ஓதும். தன்னை அறியாமலே என்னாகும்? சிவைய நம என்று ஓதும். நாம் அதுக்காக முயற்சியா பண்ண தேவையில்லை. அப்படி ஓதுகின்ற நிலையில நாம என்ன பண்ணிடக்கூடாது? இதுவரைக்கும் நமசிவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, நமக்கு குருநாதர் சமய நீக்கியில நமசிவைய என்கிற கூல பஞ்சாக்கரத்து தானே உபதேசமா சொன்னாரு, நாம் இப்படி மாத்திட்டோமே அப்படின்னு சொன்னா கவலையே படாதீங்க. திருவருளால் அது மாறுமே. ஆனால் திருவருளால தன்னையும் அறியாமல் அந்த எழுத்துக்கு, அதாவது நாம வலிந்து கூல 5 எழுத்து கூல பஞ்சாக்கரத்துக்கு நம்மை வலிந்து இழுத்து கொண்டு வந்தாலும் அது திரும்பவும் அங்கே போகிறது என்று சொன்னால் தடை செய்ய வேண்டாம். அப்ப என்ன பண்ண வேண்டியதில்லை, அது நாம அது முயற்சி செய்யக்கூடாது. இந்த 5 எழுத்தை ஓதி 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 பக்குவப்பட்ட நிலையில இந்த ஆன்மா தானாகவே அந்த அடுத்த நிலைக்கு போகும். அப்படி அடுத்த நிலைக்கு போகின்ற போது அந்த 5 எழுத்தை ஓது. அப்படி ஓதினால் திருவருள் பயப்படுகின்ற வகையில இந்த ஆன்மா மேலும் 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 பக்குவப்படும், மேலும் மேலும் பக்குவப்படும். அதைத்தான் நம்முடைய மனவாசகம் கடந்தார் சொல்லுகின்றார். நான் முதலாக வைத்து நமசிவாய என்கிற அந்த 5 எழுத்தை ஓதினால் அருள் நாடாது. அப்ப அருள் நாட வேண்டும் என்று சொன்னால் நாடும் அருள், நாடும் அருள், அருள் நாட வேண்டும் என்று சொன்னால் சிம்முதலா ஓதி நீ சென்று சிகரத்தை முதலாக வைத்து சிவயனமை என்று நாம ஓத வேண்டும். அப்படி ஓதினால் சிவயனமை என்று ஓதுகின்ற இந்த 5 எழுத்தும் உரைப்போது ஓதுகின்ற போது சிவைய நம சிவைய நம சிவைய நம என்று அந்த தானாகவே நம தள்ளி நிற்கின்ற நிலை கொண்டோம். அதிலையும் உழைப்பாக இருந்து சொன்னா இந்த ஆன்மா தன்னை அறியாமல் சிவைய சிவை என்ற நிலைக்கு போயிடும். அப்படி போகின்ற போது உலகத்துல எந்த பொருள் மீதும் பற்று இருக்காது. உலகத்துல எந்த பொருள் மீதும் பற்று இருக்காது. ஏன் பற்று இருக்காது சொன்னா நம என்கிற இரண்டும் அறவே நீங்கி நிற்கும். அப்படி நீங்கி நிற்கின்ற நிலையில பொருளின் மீது என்ன வராது? பற்று வராது. அதுதான் நிர்வாண நிலை. அதுதான் என்ன நிலை? நிர்வாண நிலை. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா சொன்னா மன்னிக்கணும், கொடுப்பவர்களும் இல்லை, பெறுபவர்களும் இல்லை. கொடுப்பவர்களும் இல்லை, பெறுபவர்களும் இந்த அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையை சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும், அது விரோதத்தை கூட ஏற்படுத்தும். ஆனா தெளிவுபடுத்த வேண்டியது கடமை. அப்ப நிர்வாணங்கிறது எப்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மா எப்பொழுது பொருள் பற்று நீங்கி நிற்கிறதோ, பொருள் பற்று நீங்கி நிற்கிறதோ அந்த நிலையில தான் நிர்வாணத்துக்கு கொடுக்கணும். அதனால சமய தீக்கை எடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு விசேட தீக்கை எடுக்கலாம். இதுக்கெல்லாம் கால வரையறையே கூடாது. அது பெரிய தவறு. கால வரையறையே கூடாது, அதுவே பெரிய தவறு. உள்ளபடியே குருநாதர் பக்குவத்தில் இருந்தார், அதாவது அருள் வயப்பட்டு நிற்கின்ற குருநாதர் தீக்கைக்காக வருகின்ற அந்த ஆன்மாவிடத்திலேயே பக்குவத்தை உணர்ந்து நேரடியாக விசேடம் கூட செய்திருக்கிறார். இந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை உணர்ந்து நேரடியாக விசேடம் செய்து வைக்கலாம், அல்லது சமயத்திலேயே விசேடத்திற்குரிய மந்திரத்தை உபதேசிக்கலாம். இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஆனால் இது என்ன பண்ணும் சொன்னா குருநாதரும் திருவருள் வயப்பட்டு இருக்க வேண்டும், அந்த ஆன்மாவும் பக்குவப்பட்டு இருக்கும். அப்ப திருவருள் வயப்பட்டு இருந்தாதான் ஆன்மாவுடைய பக்குவத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இது பல பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் உண்மை இதுதான். இது எல்லாம் உபச்சாரத்துக்கு நடக்கின்ற சடங்குகளே தவிர உண்மை தீக்கை அல்ல, உண்மை தீக்கை அல்ல.
அப்ப இந்த உபச்சாரத்துக்கு நடக்கிறது சரிதானா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நம்மை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாக வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர நான் இந்த தீக்கை எடுத்துட்டேன், இந்த இலையில இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருபோது நமக்கு என்ன வரக்கூடாது, வரவே கூடாது. புரியுங்களா? இந்த தெளிவு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னா, பல பேர் நீங்க தீக்கை எடுத்திருப்பீங்க, இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ஆன்மா படிநிலையில முன்னேற, இல்லைன்னா முன்னேறாது. சரி, இப்ப நாம அடுத்து எங்கெங்கே போயிருக்கிற சொல்ல வந்த செய்தியை எங்கெங்கே எடுத்துட்டு போகுது. ஆக அருள் நாடவில்லை, அருள் நாடாது. என்னங்க நாம ரெண்டு வருஷத்துல பாடம் முடிக்கணும் இல்ல? உண்மையை சொல்லணும்னா, உண்மை விளக்கம் மட்டும் நடத்தணும்னாலே குறைந்தபட்சம் ஒரு 4-5 வகுப்பாவது இருக்கணும். குறைந்தது 5 வகுப்பு. ஒரு வகுப்புல ஒரு 5 அல்லது 6 பாடல்களுக்கு மேல போகாது. ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சோம்னா அவ்வளவு கருத்து இருக்குது. சித்தாந்தம் நாம அவ்வளவு சாதாரணமா எண்ணிடக்கூடாது. உள்ள, அதாவது திருவருளை சார்ந்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தில் இருக்கின்ற போது அடியனை ஒரு கருவியாக கொண்டு அதுவாது பொறுத்துட்டே இருக்கும். அது பொறுத்துட்டே இருக்கும். இப்ப நீங்க நான் பேசுறதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி இருந்து அந்த பதிவோட நான் கொண்டு வந்திருக்கிற குறிப்பு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாட்டும் பொருள் மட்டும்தான் இருக்கும். இது என்ன திருவருள் உணர்த்து பேசுகின்ற அந்த செய்திகள். அடியானுக்கு மட்டும் என்ன தெரியும்? நல்ல அது என்ன ஒண்ணு, அது ஒண்ணுதான். ஏன்னா பெரும்பாலும் வாங்குறதுக்கு நீங்க தயாரிக்கிறதுனால கொடுக்குறாங்க. புரியுங்களா? சரி, இப்போ எப்படி ஓதணும்? நமசிவய என்று ஓடுவதை விட எப்படி ஓத வேண்டும்? சிவைய நம என்று ஓத வேண்டும். இப்ப இதை ஓதுவதற்கு நான் இப்ப தெளிவா சொல்றேன். ஐயா சிவைய நம என்று ஓதணும், மனவாசக்கு கிடந்தார் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்க சிவைய நம ஓதக்கூடாது. அதனாலதான் தொடக்கத்திலே அதை சொன்னேன். தொடக்கத்திலே அதை சொன்னேன். நமசிவ என்கிற 5 எழுத்தை உரைப்போடு ஓத 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 என்ன ஆகும் சொன்னா அந்த ஆன்மா பக்குவப்பட்டு அடுத்த நிலைக்கு போகும். அது இந்த தெளிவு குறிச்சிட்டு அதுக்கு அடுத்த பாட்டுக்கு போகும். சிவயனமன் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, சொல்லலாம். ஐயா திரும்ப 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 அதுதான், அதனால்தான் அந்த தீக்கையை பற்றி அந்த தெளிவு சொன்னேன். எங்க ஞானப்பாட்ட மலேசிய ரத்னம் செட்டியார் அடிக்கடி சொல்லுவாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவர் அடியான நான் பார்த்தது அந்த பாக்கி எனக்கு கிடைக்கல. இந்த வகுப்பு 1992 மையம் தொடங்கின போது அந்த தடைகளும் விடைகளுங்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளுக்கான புத்தகத்தை எங்க பாட்டனார் அதை பார்த்துட்டு சித்தாந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு செயல் இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, இனிமேலும் செய்வார்களா என்று சந்தேகம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரே ஒரு புத்தகத்தை திரும்ப 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 படிச்சா போதும். எது விளங்கிடும்? சித்தாந்தம் வேற கூட படிக்க உங்களுக்கு அநேகமா ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா ஜெராக்ஸ் வாங்கிக்குங்க. அது பெரிய புத்தகங்க, அது எல்லாமே நம்ம நாம தான் ஜெராக்ஸ் போட்டுக்கணும். அப்படி நீங்க யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க அதுக்குரிய கட்டணத்தை கொடுத்து வாங்கிக்கீங்க. எதுக்குன்னு சொல்ல வரேன்னா இது அவ்வளவு பெரிய புத்தகம். அது அவ்வளவு எளிதா நம்ம 2 ரூபாய் 3 ரூபாய்க்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியாது, போட்டுட முடியாது. ஆகவே அந்த புத்தகம் நம்முடைய தவத்துறை என்னன்னு சொன்னா இருங்க, நம்முடைய தவத்துறை என்னன்னு சொன்னா இப்ப நமக்கு அந்த புத்தகம் இல்லை, அந்த புத்தகம் இல்லை. அதனால இது அடியார்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருந்ததுனால நாங்க அதை படிச்சோம். அப்ப அவர் சொல்லுவாரு,
எங்க வைத்தியநாதன் ஐயா இந்த செய்தி சொன்னாரு. எங்க ஐயா இதை பார்த்து இப்படி என்ன பாராட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளபடி அது உண்மையும் கூட. அதை நாம திரும்ப 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 படிச்சோம்னாலே சித்தாந்த தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துடுச்சுன்னு சொன்னா இந்த டிடி அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய செய்தி தான். மலேசிய ரத்ன செட்டியார் என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்பொழுது திருமுறையை உன்னுடைய நாவால் ஓதினாயோ அப்பொழுதே நீ தீக்கை பெற்று விட்டாய். எப்பொழுது திருமுறையை எல்லாரும் திருமுறையை ஓத மாட்டாங்க. சங்கத்துல எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் திருமுறையை பாடுறாங்களா? அப்ப எப்பொழுது திருமுறையை பாட வேண்டும், திருமுறையை ஓத வேண்டும் என்ற உணர்வு உன்னுள் எழுந்து அந்த திருமுறையை நீ ஓத முற்பட்டாயோ அப்பொழுதே நீ தீக்கை பெற்று விட்டாய். இது எங்க தாத்தா சொன்ன செய்தி. பல பேருக்கு இந்த சந்தேகம், சார் நான் 5 எழுத்து ஓதணும்னா தீக்க வாங்கணும்னு சொல்றாங்க. அதுதான் இன்னமும் கூட இப்படியே நாம மூழ்கி வச்சிருக்கோம். உள்ளபடியே சித்தாந்த உலகத்துல மூட நம்பிக்கைங்கிறது இதுதான். நம்ம பெரியார் சொன்ன மூட நம்பிக்கைக்கு போக வேண்டாம். நம்ம சித்தாந்தம் படிச்சு சித்தாந்தத்திலையும் நாம என்ன பண்ணிருக்கோம்? சிவ பூஜை பண்ணாத, தீக்கை எடுக்காம என்ன பண்ணாத, சிவ பூஜை பண்ணாத. தீக்கை எடுத்தாதான் 5 எழுத்து ஓதணும், தீக்கை எடுத்தாதான் சிவ பூஜை பண்ணணும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்ணப்ப நாயனார் தீக்கை எடுத்தா பண்ணாரு? 6 நாள்ல திருவடிக்கு போனா அவர் எந்த அளவுக்கு உழைப்போடு இருந்தாரு. அந்த உழைப்பு நமக்கு இருந்துன்னு சொன்னா நாம நிச்சயமாக என்ன பண்ணலாம்? சிவ பூஜை பண்ணலாம். ஒண்ணும் தவறே கிடையாது. அது திரும்ப திரும்ப மனசுதாங்க காரணம். மனசு பெருமானோட ஒன்றுதுன்னு சொன்னா நீங்க தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். உலகில் ரீதியாகவே நம்ம தேவர் சின்னப்ப தேவர் தான் அவரு திரைப்படவே. அவருக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ மருதமலை முருகனை போய் கண்ணாபின்னு திட்டுவாரு. கண்ணாபின்னு திட்டுவாரு சொன்னா அசிங்க அசிங்கமா திட்டுவாரு. அந்த வார்த்தை காதால கேட்க முடியாது, அப்படி திட்டுவாரு. காரணம் என்னன்னு சொன்னா மருதமலை முருகன் தான் அவனை ஆட்கொண்டது. எப்படி ஆட்கொண்டாருன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பண நெருக்கடி. அவர் ரொம்ப ஒழுக்கமானவர், எந்த பழக்கமும் தீய பழக்கமும் இல்லாதவர். அவர் மனைவிலிருந்து முருகன் கிட்ட பேசிட்டு வர்றாரு. வரும்போது ஒரு புத்தம் புதிய சிகரெட் பாக்கெட்டு, புத்தம் புதிய சிகரெட் பாக்கெட்டு இறங்கி வரும்போது அந்த சிகரெட் பாக்கெட்டு காலால வச்சுட்டே போறாரு. ஏன்னா அவருக்கு பழக்கத்துல புதுசா இருக்கு, இதுல இருக்குமோன்னு எடுத்து பார்த்துப்பாங்கல்ல மற்றவங்களா இருந்தா பழக்கம் இருக்கிறவங்களுக்கு. அந்த பழக்கம் இல்லாதனால அவர் ஒதுச்சிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல ஏதோ உள் மனசு சொல்லுது, இவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்டே வருது, என்னதான் இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம்னா அதுல பணத்தாள் இருக்கு. அதுதான் அந்த மருதமலை முருகன் அவருக்கு முதல்ல அருள்பாலித்த அல்லது ஆட்கொண்ட நிலை. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? பல வளர்ச்சி அடைந்து அந்த கோயிலை விரிவுபடுத்தினார். கோயிலை விரிவுபடுத்தினார். படமெல்லாம் தோல்வி அடைந்து வச்சுக்க, படமெல்லாம் சக்சஸ் ஆனாலும் பெருமான பாராட்டுவார், அது வேற செய்தி இல்ல. பாராட்டும் போதும் அளவு கடந்து பாராட்டுவார். தோல்வி அடைஞ்சு சொன்னா நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளால திட்டுவார். பெருமான அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா அன்பின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அந்த அந்த அன்பின் வெளிப்பாட்டால, அதாவது நம்முடைய சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற போது அவரு அவன் அவ்வளவு திட்டினாலும் ஏற்றுட்டார் சொன்னா அவன் வாயிலிருந்து அந்த பாட்டை கேட்கணுங்கிற விருப்பத்தான். யாரு கேட்கிறாங்க? என்ன திருடர்கள் வழிமறிச்சு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, எதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? எதுக்கு இங்கிருந்து எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற? வேடிக்கை பக்கத்துக்கா சொல்றாருல. அப்ப எவ்வளவு உரிமை இருந்தா திட்டுவாரு, எவ்வளவு உரிமை. ஆனா அவ்வளவும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா முதல்ல வந்து சொல்றாரு, நான் எப்படி ஐயா பாடுவேன்னு சொன்னா இப்பதானப்பா சொன்னேன், எத்தனோ நீ அப்படின்னு கேட்டேன் இல்லையா? அப்படின்னா பைத்தியக்காரன் தானே கேட்டேன். பைத்தியக்காரனே பாடு.
அப்போ பெருமானை நாம சார்ந்து இருந்தோம் சொன்னா நாம சொல்லுகின்ற எல்லா வார்த்தையுமே அவனுக்கு இனிமையானது தான். அதுக்காக நம்ம போய் திட்டிட்டு கூடாது. ஏன்னா நம்ம பெருமானை சாரல, நம்ம பெருமானை சாரல, புரியுதா? அதனால ஐயா அப்படி சொல்றாரு, அதனால போய் ரிஷபேஸ்வரத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு நாம திட்டலாம் அப்படின்னா அதெல்லாம் தவறு. அப்படி என்ன சொன்னா அந்த பக்குவம் வர வேண்டும், இந்த பக்குவம் வரணும். ஆகினால இந்த தீட்சை என்பது உபச்சாரமே தவிர அது என்ன கிடையாது, உண்மை கிடையாது என்ற செய்தியை நாம இன்னைக்கு 42 53 பாட்டு சந்தேகம் தான் இன்னைக்கு. சரி, மன்னிக்கணும். ஆகவே அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5 எண்ணி இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது. ஒரே நிமிஷம், கொஞ்சம் வெளிச்சம் குறையுதா, எழுத்து மறையுது. இப்ப அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5 எண்ணில் ராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர என்று, இருளானது தீர என்று என்று சொல்கிறார். அப்ப அழகார் எழுத்து 5 அழகு பொருந்திய திருவைந்தெழுத்து. அது எப்படி இருக்கணும்? அண்ணல் முதலா சிவபெருமானை எண்ணி பேசுகின்ற சி என்கிற எழுத்தை முதலாக வைத்து எண்ணில் சிவயனமே 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 என்று அந்த திருவைந்தெழுத்தை கணித்தால் அணுவை, அவ்வாறு கணிக்கின்ற ஆன்மாவை, அணுன்றது இங்க உயிரை குறிக்கும், கணிக்கின்ற அந்த ஆன்மாவை இன்று கணிக்கின்ற அந்த நிலையிலேயே அருள் நன்னி திருவருள் வெளிப்பட்டு ராப்பகல் அற்ற, ராப்பகல் அற்ற, அதாவது இரவு என்பது கேவலம், பகல் என்பது சகலம். அப்பவே என்ன அர்த்தம்? கேவல சகல நிலைகளில் இருந்து மீண்டும் செல்ல ஒட்டாமல் தடுத்து. இப்ப கேவல நிலைங்கிறது இங்கே இறப்பு, சகல நிலைங்கிறது பிறப்பு. கேவல நிலை இந்த இடத்துல, இந்த கேவலங்கிறது என்னது? இறப்பு. இல்ல, கருவிகளை விட்டு நீங்குவது கேவலம், கருவிகளோடு சேருவது சகலம். அனாதி கேவலங்கிறது வேறு, அது ஆணவத்தை மட்டுமே சார்ந்திருந்தது. இது சகல கேவலம். இது என்ன கேவலம்? சகல கேவலம். சகல கேவலத்துல கேவலம் என்பது இறப்பு, சகலம் என்பது பிறப்பு. அப்போ இராப்பகல் அற்ற, இறப்பு பிறப்பு அற்ற நிலையில் செல்ல ஒட்டாமல். ஏன்னா இறந்தாதானே பிறக்கணும், இறக்கணும்னா என்ன பண்ண வேண்டியதில்லை, பிறக்க வேண்டியதில்லை. அந்த நிலையை ஏற்படுத்தி இன்பத்து சுத்த நிலைப்படுவதாகிய சிவத்து ஆக்கும், சிவானந்தமாகிய பேரின்பத்தில் செலுத்தி உலகில் வாழும் காலத்திலேயே கவலையற்ற வாழ்வை வாழ வைக்கும். எப்ப சார் அப்படின்னு சொன்னா, சிவாய நம சிவாய நம என்கிற 5 இடத்தை ஓதினால், அப்ப அந்த பக்குவப்பட 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 இந்த ஆன்மா இந்த நிலைக்கு வந்துவிடும் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்தது விரிவா போல நேரம் இல்லை. அடுத்த பாட்டு ஓதும் இந்த 5 எழுத்தை ஓதுகின்ற பயன், அதை தொடர்ந்து அடுத்த பாட்டு சொல்றாரு. அதாவது ஆதி மலம் 2 ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துனே என்று பேசுறார். இதை எப்படி கொண்டு கூட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா, 5 எழுத்து ஆதி மலம் 2 ஆதியா ஓதினால். ஆதி மலம்ங்கிறது என்ன? ஆணவ மலமோ தன்மோ மாயை, இந்த 2ஐயும் முதலாக வைத்து, அப்ப இந்த 2ஐயும் குறிக்கக்கூடிய எழுத்தியது நம. இந்த நம என்கிற இந்த 2 எழுத்தை முதலாக வைத்து நமசிவையை என்று ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா. இந்த 3 மலங்களையும் அவ்வளவு எளிதாக சேதித்து விட முடியாது. சேதித்தல் என்ன? நீக்குதல். அப்படி கலைந்து எரிந்து விட முடியாது, கலைந்து எரிந்து விட முடியாது. அது மட்டும் இல்ல, அப்போ கலைந்து எரியணும் சொன்னா என்ன பண்ணணும்? மாறி விதிப்படி ஓது மதிப்பு அரிதாம் போதம் இன்பத்துள் வாழலாம். மதிப்பு அரிதாம் போதம் இன்பத்துள் வாழலாம். அப்போ மாறி விதிப்படி
அப்போ இந்த மூன்று மலங்களையும் எளிதில் கலந்து கொள்வதற்குரிய வழியை உணர்ந்து சிவபோதம் என்கிற அந்த சிவசிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்வினுடைய நிறையில என்ன செய்யலாம்? பேரின்ப நிலையாக இருக்கக்கூடிய வீடு பெற்றினை பெற்று வாழலாம். எப்போ? மாறி ஓதினார். எப்படி மாறி ஓதினார்? சிவாய நம என்கிற அந்த 5 எழுத்தாக மாற்றி ஓதினால் இந்த பேரின்ப நிலையை பெற்றுவிடலாம் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக 25 எழுத்துடைய பெரும் சிறப்பை பற்றி அடுத்த பாட்டில் பேசுகிறார். 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் 5 எழுத்தே ஆதி புராணமும் அனைத்தும் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும் 6 அப்பாலாம் மோனந்தமா புத்தியும் 5 எழுத்து. மோனந்தமா புத்தியும் என்று சொல்கிறார். அப்போ சிவபெருமான் அருளி செய்த சிவ ஆகமங்கள் அதுவும் 5 எழுத்து தான். அண்ணல் அருமறையும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4ம் 5 எழுத்து. 5 எழுத்து ஆதி புராணமும் வேத ஆகமப்படி பேசுகின்ற பழைய வரலாறுகளும் அது எல்லாம் என்னதுன்னு சொன்னா 5 எழுத்து. அனைத்தும் 5 எழுத்து. இந்த ஆகமப்படியும் பழைய புராணத்தின் படியும் அவற்றில் சொல்லப்படுகின்ற அதில் தொடர்புடைய எல்லா படைப்புகளும் 5 எழுத்து. ஆனந்த தாண்டவமும் 5 எழுத்து. அப்போ இந்த இறைவனால் அனுப்பு பெற்ற சீவன்முக்தர்கள் கண்டுகளிக்கும் பொருட்டு அவன் ஆடுகின்ற அந்த கூத்தும் 5 எழுத்து. அது எங்க? 6 அப்பாலாம் மோனந்த மாமுத்தியம் 36 தத்துவங்களை கடந்து நிற்கின்ற, அதாவது சும்மா இரு சொல் அற என்று நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவது போல இந்த பேச்சு அற்ற பேசா பெருநிலையாக இருக்கக்கூடிய அந்த பேரின்ப நிலையாகிய சிவ சாயுச்சியம் என்று சொல்லப்படுகின்ற பரமுத்தியும் 25 எழுத்தின் பயனே. அந்த புத்தியும் எதனுடைய பயனாக விளைகிறது? 5 எழுத்தின் பயனாக விளைகின்றது என்று பேசுகிறார். சரி, இங்க இந்த தேனியில அருமை நாமெல்லாம் அஷ்டாவதானிகள் இல்லை. அவங்க வேணா 8, 10, 16 இதெல்லாம் கவனம் பண்ணுவாங்க. நமக்கு 2 மேல பண்ண முடியல. அது 5 எழுத்து பேசாத நூல்களை தான் அதிகமா படிச்சிருக்கேன். இது இன்னும் விளக்கம் எதுங்க அந்த புத்தகத்துல விட்டுடுங்க. நான் ஒரு பாடத்திட்டம் கொடுத்திருக்க பாருங்க. அதுல அதுக்கு அடுத்தது முக்தி நிலைக்கு எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். முத்திரனை அடைந்தோர் முன்பு பழம் போது அங்கி இத்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரபுவார் என்று ஓதும் விதி. இது நிரல் நிறை அணியில எழுதப்பட்ட ஒரு வெண்பா. நிரல் நிறை அணி அப்படின்னா முதல்ல சொற்களை வரிசைப்படுத்திட்டு அதுக்கடுத்து அதனுடைய கருத்துக்களை வரிசைப்படுத்துவது. இதுக்கு பேரு நிரல் நிறை அணின்னு பேரு. அந்த வகையில முக்தி பெற்ற ஆன்மாக்கள் அவங்க எப்படி இருப்பார்கள்? முன்பு பழம், முதிர்ந்த பழம். அந்த முதிர்ந்த பழத்தோடு இயைந்த ரதம் அப்படின்னா சுவை. பழத்துக்கு ரதம் சுவை. அப்ப சுவை போலவும், அதுக்கப்புறம் போதுன்னா மலர். போதுனது மலர். அந்த மலரோடு பொருந்தி இருக்கக்கூடிய மனம். மூன்றாவது அடியில 2வது சொல்லு மனம். அப்ப வாசனையை போலவும் அங்கின்னா நெருப்போடு இயல்பாக இருக்கின்ற வெம்மை சூடு போலவும், அதுக்கடுத்து வித்தகமாம் வீணை.
வித்தகமா வீணை. வித்தகம்னா புதுமையான என்று பொருள். அந்த வீணையின் இசையை போலவும் எழில் நாதம், வீணையில் பண்ணோடு இயைந்த இசை போலவும் இவையிற்றில் ஒத்த சிவபெருமானுடைய என் குணத்தை பெற்று, சிவபெருமானுடைய என் குணத்தை பெற்று எப்படி பழத்தில் இருந்து சுவையை பிரிக்க முடியாதோ, மலரில் இருந்து வாசனையை பிரிக்க முடியாதோ, நெருப்பில் இருந்து சூட்டை பிரிக்க முடியாதோ, வீணையில் இருந்து இசையை பிரிக்க முடியாதோ, அதுபோல சிவமாம் தன்மையை பற்றி இருப்பார்கள். யாரு? இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள், முத்தி பெற்ற ஆன்மாக்கள். அப்போ சிவபெருமானுடைய என் குணத்தை பெற்று அத்விதமாய், எப்படி அத்விதமாய், இப்ப பெருமான் நம்மோடு அத்விதமாக இருக்கிறத நாம உணராது இருப்பது போல அவனோடு அத்விதமாக இருக்கும். யாரோட இருப்போம்? இறைவனோடு. அதுக்கு பேரு சுத்த அத்விதம். அதுக்கு என்ன பேரு? சுத்த அத்விதம். அந்த சுத்த அத்விதமாக தன்னை பற்றிய உணர்வு அறவே நீங்க பெற்று அடங்கி நிற்பர் என்று வேத ஆகமங்கள் போதுகின்றன. அப்போ முத்தியில ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னை முழுமையாக இழந்து, தன்னை முழுமையாக சாத்திரங்கள் அற்புதமான ஒரு ஓமையை சொல்லுது. அப்போது அணைந்த உப்பு போல, அப்போது அணைந்த உப்பு போல. அப்புங்கிறது தண்ணீர், அப்புன்னு தண்ணீர். இப்ப தண்ணீர் தனியா இருக்கு, உப்பு தனியா இருக்குது. அந்த உப்பு தண்ணீரை போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த உப்பு தன்னுடைய வடிவத்தை இழந்து தண்ணீர் மயமாகவே மாறி நிற்கும். தண்ணீர் மயமாகவே மாறி நிற்கும். அந்த மாதிரி சிவத்தோடு இணைந்த இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள் அந்த சிவமாம் தன்மையை பெற்று அதிலேயே தன்னை இழந்து நிற்பார்கள். இது அதற்கு அடுத்தது இந்த முத்தி ஆன்மாக்களுக்கு, முத்தி பெற்ற நிலைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். அந்த எடுத்துக்காட்டை நிறைவு செய்து, அந்த எடுத்துக்காட்டை சொல்லி இன்றைக்கு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். 46வது பாட்டு. அதுக்கு மேல ஒரு எத்தனை பாட்டு சொன்னா ஒரு 8 பாடலா, 7 பாடல் இருக்கிறது. இந்த 7 பாடல்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் தத்தத்து நிற்கின்ற கட்சி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் சேர்ந்திடுவர் என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான். தத்தத்தில் ஆன்மாவில் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் நிற்கின்ற கட்சி போல் சித்தமலம் அற்றார் முத்திதனில் சேர்ந்திடுவர் என்று மறை சத்தியமா ஓதியிடும் என்று அப்படி கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கிட்டோம், பொருள் விளைவிடும். தெத்தத்தில், அதாவது உயிர்கள் பிறவி எடுத்திருக்கின்ற இந்த நிலையில் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் நிற்கின்ற கட்சி போல், இந்த தத்துவங்கள் எல்லாம் பிரித்து உணர முடியாத ஒன்றேயாய் நிற்றல் போல. சுருக்கமா சொல்லணும் சொன்னா, இந்த உடம்பு தத்துவம், இந்த உடம்பு தத்துவம், இந்த உடம்பு வேறு உயிர் வேறு. ஆனா நாம இந்த உடம்பு தான் உயிர் என்று எண்ணிக்கொண்டிருப்பது போல. அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் உயிராகவே கலந்திருக்கின்ற தன்மையை போல, சகசமாய் இணைந்திருக்கின்ற அந்த நிலையை போல சித்தமலம் அற்றார், சித்தமலம் அற்றார். அப்போ சித்தத்தில் பதிந்திருக்கக்கூடிய அந்த அனுபவமும் அற்று போகணும். அதுதான் சித்தமலம் அற்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் சொல்றாரு இல்லையா? அப்போ சித்தத்தில் பதிவு இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா பிறவிக்கு வரும். சித்தத்தில் இருக்கிற பதிவை என்ன பண்ணணும்? அதையும் அரெஸ்ட் பண்ணிடணும். அந்த மலத்தையும் அறுக்கணும். அதைத்தான் மணிவாசு சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன். அப்படி அந்த சித்தமலம் அந்த எதனால ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, அனாதியே உயிரோடு தொடர்புடைய ஆணவ மலம் பற்றி காரணமாக ஏற்படுவது.
அந்த ஆணவ மலப்பற்று சுத்தமாக அருந்து போச்சுன்னு சொன்னா சித்தமலம் என்ன ஆகும்? தானாகவே அருந்து போகும். ஆகவே இங்க சித்தமலம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கின்ற சொல்லாகவும் நாம கொண்டுக்கலாம். அப்படி இந்த ஆணவ மலப்பற்று அறவே நீங்க பெற்ற அந்த முத்தர்கள் முத்திதனில் பரமுத்தி நிலையில் செறிந்திடுவர் தாம் வேறு சிவம் வேறு என்று பிரித்து உணர முடியாதபடி தாம் சிவமே கலந்து நிற்பர் என்று வேத ஆகமங்கள் உண்மையாகவே போதுகின்றது என்று சொல்றாங்க. அப்போ சிவமாம் தன்மை என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறதே, அது பெருமானுடைய அந்த எண்குணத்தை பெறுகின்ற நிலை. அப்படி பெற்ற அந்த ஆன்மாக்கள் அந்த முத்தியில சிவம் வேறு தான் வேறு என்று எண்ணாதபடிக்கு அது என்னவாக இருக்கும் சொன்னா முத்தியாக, அதாவது அத்விதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றார். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா, ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியின் ஆர்சோதி பேதமர நிற்கின்ற கட்சி போல் நாத அந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்ப கண்ணில் அழுந்தியிடும் கான் என்று சொல்கிறார். இது இன்னொரு ஓமையால இந்த கருத்தை விளக்குகிறார். அதாவது ஆதவன் சந்நிதியில் அம்புலியின் ஆர்சோதி, சூரிய ஒளியின் முன்பு சந்திரனுடைய ஒளி தனித்து நிற்காது, தோன்றாது. இப்ப சந்திரன் இல்லையா? இப்போ இருக்கிறான். ஆனா எதுல தோன்றல? சூரிய ஒளி முன்பாக அது என்ன வெளிப்படல. அந்த ஓமையை சொல்லி வேதமர நிற்கின்ற கட்சி போல், அந்த நிலையை போல நாத அந்தத்து, நாத முடிவாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை கடந்த அந்த நிலையில அண்ணல் திருவடியில், பெருமாண்டிய அந்த திருவடியில இந்த ஆன்மா அணைந்து, இந்த ஆன்மாவானது அந்த திருவடியில் இரண்டர கலந்து நின்று இன்ப கண்ணில் அழுந்திடும் கான், அந்த பேரின்ப அனுபவத்தில் தோய்ந்து தன் உணர்வு சிறிதும் தோன்றாமல் கிடக்கும். இன்ப கண் அப்படின்னு சொன்னா பேரின்பத்தில், இது பேரின்பத்தில், அந்த பேரின்ப அனுபவத்தில் என்னாகும்? திளைத்து நிற்கும் என்று சொல்றார். அப்போ பேரின்பத்தை வழங்குபவன் இறைவன், அதனை அனுபவிப்பது எது? ஆன்மா. அப்ப கொடுப்பவன் வேறு, வாங்குபவன் வேறு. இந்த முத்தியில வேறாய் நிற்கின்ற உயிரின் நிலைக்கு ஓமை. இது என்ன சொன்னா, பிறவியில வேறாய் நின்று பெருமான் அறிந்து கொண்டிருந்த இந்த நிலை இப்ப உயிரோடு ஒன்றாயும் உடனாயும் நிற்பதை அறியாமல் இந்த உலகத்தை அறிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நம்மோடு அற்புதமாக இருப்பதை உணராமல் நாம் எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? உலகத்துல மூழ்கி இருக்கிறோம். இதே மாதிரி புத்தி நிலையில அவனோடு இரண்டரை கலந்து நின்று இறைவன் நம்மோடு இருப்பதை எப்படி உணராமல் இருக்கிறோமோ அதுபோல அவனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் அற்று அந்த பேரின்பத்தில் திளைத்திருப்போம். அங்க இரண்டு பொருள் இருந்தாலும் கூட அது இரண்டாக அல்லாமல் ஒரே தன்மையுடையதாக இருக்கின்ற நிலையில அந்த அனுபவம் இருக்கும் என்று சொல்லி, இந்த நிலைக்கு பெயர் என்னன்னு சொன்னா அத்வித நிலை. இந்த நிலைக்கு என்ன பெயரு? அத்வித நிலை. இந்த அத்வித தொடர்பு எப்பொழுது சார் ஏற்பட்டது சொன்னா, அது திடீரென்று புதிதாக வந்தது அல்ல, அது அனாதியே ஏற்பட்ட தொடர்பு என்பதை அடுத்த வெண்பாவில் விளக்குகிறார். அதனை நாம அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுல இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நமः. எல்லாரும் பெருமானை வணங்கி இந்த குருமரபு வாழ்த்து எல்லாம் பாடி வகுப்பை முறையாக நிறைவு செய்துவிட்டு நீங்க இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல வேண்டுமா கேட்டு